Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,942 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,940, ஹை பார்த்தீங்கன்னா 25,976, லோ பார்த்தீங்கன்னா 25,878. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,938 க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 25,938, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நேற்று க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது இன்னையோட க்ளோஸ் வந்து ஒரு மார்ஜினலாக ஒரு 3 பாயிண்ட் தான் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன லெவலில் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,000 க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும்னு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த 26,000 லெவலுக்கே போகவே இல்லை. அதிகப்படியாக எவ்வளோ தூரம் போச்சுன்னா, ஒரு நிமிஷங்க, அதிகப்படியாக எவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 978 அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் மார்க்கெட் இறங்கி கிட்டத்தட்ட 25,878 வரைக்கும் இறங்கிட்டு இந்த லெவல் வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஒரு சைட்வே மூமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதமே ஒரு புவரான மந்த் தான் அட் ப்ரெசென்ட் இருக்க சுச்சுவேஷன். ஏன்னா ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இனிஷியல் பீரியடுக்கு தான் கிடைக்கிறது. அதாவது ஒரு கேப் அப்பில் இல்லை கேப் டவுன் அந்த மூமெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த மந்த்துன்னு சொல்லலாம், இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூமெண்ட் டோட்டலி வந்து ஒரு சைட்வே. பட் எக்ஸாக்டான என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 20 பாயிண்டாச்சும் எடுக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏற கீழே இறங்க இப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எடுத்தாலும் 20 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டண்டான 26,000 நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ 26,000 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு க்ரூஷலாக இருக்கும். ஸோ அதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஏர்லியராக சொன்ன ரெண்டாவது ரெசிஸ்டண்டான 26,080 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த ஏரியா, இந்த கேண்டலோட பாட்டம் எண்டு, இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு செகண்ட் ரெசிஸ்டாங்க. பட் கிளியர் கட்டாக சொல்கிறேன், 26 பிரேக் ஆகி அங்கேருந்து ஃபர்தராக ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபர்தர் 80 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ 26,000 பிரேக் ஆகலாம், திருப்பியும் வந்து இந்த லெவலுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 31, அதாவது 2025 வருஷத்தோட கடைசி நாள் 31/12/25. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் அன்சேஞ்சு. ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 26,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 26,080 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். அது எக்ஸாக்டாக 25,880 தான் நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. நான் நேற்றே கூட வரைஞ்சி காமிச்சிடலாம் உங்களுக்கு. இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து இப்படி ஏறி இப்படி இறங்கியிருக்கு. ஸோ இப்படி திருப்பி மேலே ஏறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த லெவலில் இருந்து தான் திருப்பி ஒரு ரிவர்ஸ் எடுத்துருக்கு. பார்க்கலாம் நாளைய மார்க்கெட்டுக்கு. தற்போதைய சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,880 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 25,800 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 26,000 க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,880 க்ரூஷலாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,938 முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வரும்போது எக்ஸாக்டான நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி செல்லோ பையோ பண்ணுங்கள். அதே மாதிரி தான் சப்போர்ட் 1 வரும்போது சப்போர்ட் 1 பிரேக் ஆகி ரிவர்ஸ் ஆகலாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.